இங்க ஒரு ஸ்னைப்பர் பொண்ணு அமெரிக்க பிரசிடென்ட்டை கொலை பண்றதுக்காக ஸ்னைப்பரால எய்ம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த ஸ்னைப்பர்ல இருக்கக்கூடிய ஸ்கோப்ல அந்த சூரிய ஒளி பட்டு அது கிளார் அடிக்குது. சோ இந்த பிரசிடென்ட் வந்து அங்க ஒரு ஸ்னைப்பர் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கவும் செய்யறாரு. சோ விண்ட் ஸ்பீடு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இப்ப ஷூட் பண்ணுவா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க கரெக்டா ஷூட் பண்ணதும் லைட்டா மட்டும் அசைவும் செய்யறாரு. சோ அந்த புல்லட் அவர் பக்கத்துல ஓடி போகவும் செஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிரசிடென்ட் எதுக்காக கொலை பண்றாங்க அப்படின்றத பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏட் அப்படின்றவன் ஒரு ஆளே கிடையாது, ஒரு சோம்பேறி பையதான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு நாவல் ரைட்டர் ஆகணும் அப்படின்றத அவனோட எய்மாவே இருக்கும். ஆனா இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஒரு நாள் கூட அவன் நாவலை எழுதியிருக்க மாட்டான். சோ அவன் லவ்வர் அவனை விட்டு போயிருப்பா. அது மட்டும் இல்லாம அவனோட ஒய்ஃபும் அவனை விட்டுட்டு போயிருந்திருப்பா. ஒரு நாள் யதார்த்தமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டியோட தம்பியை மீட் பண்றான். சோ அவன் தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்கு, இந்த டேப்லெட்டை வேணா யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் செஞ்சிருப்பான். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதும் அந்த டேப்லெட்டை எடுத்து பாக்குறான். சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை முழுங்கினதும் அவனோட உடம்புல ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து கிடைக்கவும் செய்யுது. உடனே அவனோட ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்ணி அந்த நாவலை எழுதி முடிச்சு அந்த பப்ளிஷர் கையில கொண்டு கொடுக்கவும் செய்யறான். கொடுத்ததும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படியும் நீ ஒன்னத்துக்கு ஆகாத நாவலை தான் எழுதிட்டு வந்திருப்ப, சோ கவலைப்படாத, இது ரெஜெக்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறான். ஆனா ஏடுக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பா பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் போனுக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வரவும் செஞ்சிருக்கும். சோ அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதே பப்ளிஷர் தான், உன்னோட நாவல் ரொம்பவே சூப்பரா இருக்கு, சோ நம்ம கான்டாக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், உடனே அதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாத்திரையால தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பவர்ஸ் கிடைச்சிது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மச்சானை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருப்பான். பார்த்தா அவன் மச்சானை ஆல்ரெடி யாரோ கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட ரூம் ஃபுல்லாகவே மாத்திரையாக சதஞ்சு கிடக்கும். ஸோ இவனுக்கு தெரிஞ்சு போகுது அந்த மாத்திரைக்காக தான் யாரோ இவனை தேடி வந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். ஸோ அங்கங்கன்னு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறான். அவனுக்கு அந்த மாத்திரை ஒரு ஓவனுக்கு கீழே இருந்து கிடைக்கும் செய்யுது. எல்லா மாத்திரையும் எடுத்துட்டு வரான். வந்தவன் உட்காந்து ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான், நிறைய நாவல்ஸ் எழுதுறான். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறான். அப்படியே பார்த்தா கொஞ்ச நாளையில எப்படி ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்த இவன் இப்போ ஒரு கோடீஸ்வரனாவே மாறவும் செஞ்சிருப்பான். அதனாலேயே இவனை எப்படியாவது பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையவே இவனுக்கு எதிரிகளும் அதிகமாகறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் இவனை ஃபைட் பண்ணி அடிக்கிறதுக்கு பார்க்காங்க. ஆனா இவன்கிட்ட இருக்கக்கூடிய டேப்லெட்டோட பவரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் அடிச்சு போடுதான். கடைசியில இவன் ஒரு பிரசிடென்டாகவும் மாறவும் செஞ்சிருப்பான். உங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரை எதுவும் கிடைச்சா என்ன செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.